சுகர் கட் டயட் அப்படிங்கிறது இப்போ ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. இந்த சுகர் கட் டயட் அப்படிங்கிறத யாரு வேணா எடுக்கலாமா, இல்ல யாராவது எடுக்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? மோஸ்ட்லி அது எல்லாருக்குமே சேஃப் தான். பட் குழந்தைங்க 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க, அது மாதிரி மிகவும் வயதானவர்கள், அதுக்கப்புறம் ஹைப்போகிளைசிமியா பிரச்சனை இருக்கிறவங்க, அடிக்கடி ரத்தத்தில் சக்கரை அளவு குறையிற பிரச்சனை இருக்கிறவங்க, அது மாதிரி க்ரானிக்கலி இல்னு சொல்லுவோம்ல, அந்த கேன்சர் பேஷண்ட், கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க, டயாலிசிஸில் இருக்கிறவங்க, இவங்களாம் இதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். சக்கரைன்றது இப்போ ஒயிட் சுகர்னு மட்டும்தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. பட் அது மட்டுமே சக்கரை கிடையாது. இப்போ வெல்லம், நாட்டு சக்கரை எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுவுமே சக்கரை மாதிரி தான். என்ன டிஃப்ரென்ஸ்னால் அது ரீஃபைன்டு இல்லாமல் இருக்குது, இது ரீஃபைன் பண்ணியிருக்கு. ஸோ அதுவுமே எவ்வளோ குறைவாக மினிமமாக எடுத்துக்க முடியுமோ அந்தளவு தான் எடுத்துக்கணும். வெள்ளை சக்கரை முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும். இதை தவிர பார்த்தீங்கன்னா லைக் ப்ராசஸ் ஃபுட்ஸ், பேக்கேஜ் ஃபுட்ஸ், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், பேக்கெட்டில் வர உணவுகள், அப்புறம் ஜூஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா சுகர் கட் டயட்டில் சுத்தமாக எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அது மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி பொருட்கள்லாம் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அது மாதிரி ஃப்ளேவர்டு யோகர்ட்னு வருது இல்லையா, ஃப்ளேவர்டு ஆட் பண்ணியிருக்கிறது, சக்கரை ஆட் பண்ணி வர ஃபுட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணுறது பெட்டர். சாஸ் இந்த மாதிரி